गाइस நாங்க வெடி தேங்காய் போட போறோம். அதுக்காக இப்போ வந்து தேங்காவை உரிக்க போறோம். அத எடுத்து குடிச்சறீங்க. அந்த பச்சை இது நல்லா இருக்கா? இப்போ வந்து அத உரிச்சாச்சு गाइस. இவங்க தான் தங்கமாவா? தங்கமாவான்னு சொல்லி போட்டு அத்தங்கற சின்சியரா உரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் வெடி தேங்காய் போட போறாங்க. வெடி தேங்காய் என்றால் வெடியை உள்ளே வைத்து வெடிக்க வைக்குதா அந்த வெடி தேங்காயா? ஆமா, ஒரு டைம் பாம்பு உள்ள வச்சுட்டா 3 வெடிச்சிரும். அதோட இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பிச்சுட்டாங்க நாரெல்லாம். இந்த தேங்காயில் இருக்கிற கண்ணில் ஓட்ட போட போகிறாங்க. அவங்களோட 1000 உள்ள இருந்து எடுக்கிறாங்க. சீக்ரெட் டெக்னிக்ஸ். அதான் கருப்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹோலை பெருசாக்குறாங்க. இவங்க தான் யாசஸ்வின். தேங்காய் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு சார். நாங்கள் இந்த தேங்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக பொட்டுக்கடலையும் ஜீனியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது இந்த ஸ்டஃபிங்கை வந்து தேங்காய்க்குள்ளே போட போகிறோம். காய்ஸ் இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம். பொட்டுக்கடலை ஜீனியை அரைச்சி வச்சுருக்கு. தேங்காயில் உடச்சி உரித்து அதில் ஒரு பெரிய ஹோல் போட்டிருக்கோம். இப்போ அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அந்த தண்ணியோடையே நம்ம ஸ்டஃப் பண்ணணும். நாங்கள் ஹோல் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஸ்டஃபிங் முடிச்சாச்சு. அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மரத்தை வெட்டி அந்த ஹோலில் அடைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஃபயர் வைக்கணும். அதுக்காக நம்ம செட் பண்ண தேங்காய் உள்ளே வச்சுட்டு இதில் ஃபயர் பண்ண போகிறோம். ஃபயர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க கைஸ், நம்ம தேங்காய் இங்கே இருக்கு. தேங்காய் அப்படிதான் தேங்காய். பாதி வெடிச்சிருக்கு. கைஸ், நம்ம வெடி தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வெடிச்சு பார்க்க வேண்டியதான். இப்போ நம்ம கோகோனட்டை கட் பண்ணுறோம். வாங்க கைஸ், ஒரு தை அடிப்போம். சுமாரா இருக்கு கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ்.